IBC மங்கை வியூவர்ஸ் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னை பத்தி பார்க்க போறோம். பசங்களா இருந்தாலும் சரி பொண்ணுங்களா இருந்தாலும் சரி ஸ்கின் எப்பவுமே ஷைனிங்கா பளபளன்னு இருக்கணும், அது மட்டும் இல்லாம ரொம்பவே சாஃப்டா இருக்கணும் அப்படின்னு விரும்புவோம். அதுக்கு நம்ம எல்லாரும் மெயினா பண்றது என்ன அப்படின்னா ஹேரை ரிமூவ் பண்றது. ரெண்டு மெத்தட்ஸ் மூலியமா ஹேரை ரிமூவ் பண்ணுவோம். ஒன்னு ஷேவிங் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வேக்சிங் மூலியமா பண்றது. ஷேவிங் பண்ணுவோம் அப்படின்னாலே சீக்கிரமா முடி திரும்பவும் வளர்ந்துரும். ஆனா வேக்சிங் பண்ணா திரும்ப முடி வளர்றதுக்கு லேட் ஆகும். அது மட்டும் இல்லாம ரொம்பவே கிளியரா ஹேரை ரிமூவ் பண்ணிடும். அதனால அதிகபட்சமா எல்லாரும் சூஸ் பண்ற ஒரு மெத்தட் அப்படின்னா அது வேக்சிங் தான். இந்த வேக்சிங் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஸ்கின்ல நிறைய பிரச்சனைகள் வரும். அதாவது தடிப்புகள் வர்றது, பருக்கள் வர்றது, செவந்து போறது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸை நம்ம எல்லாருமே சந்திச்சிருப்போம். அந்த மாதிரிலாம் வராம இருக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா நம்ம வேக்சிங் பண்ணதுக்கு அப்புறமா டைட்டான ட்ரெஸ்ஸஸை போடக்கூடாது. ஏன்னா நம்ம அப்பதான் ஹேரை ரிமூவ் பண்ணிருப்போம். வேக்சிங் பண்ணிருக்கிறது மூலியமா ஸ்கின் ரொம்ப சாஃப்டா மாறி இருக்கும். அதுல போய் நம்ம டைட்டா லெகின்ஸையோ ஜீன்ஸையோ போடுறது மூலியமா ஸ்கின் ரொம்பவே டைட் ஆகி சிவப்பாகலாம், தடியாகலாம், நமக்கு அரிப்பு ஏற்படலாம். அதனால நம்ம இந்த மாதிரி போடாம பேலஸோ பட்டியாலா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸை கொஞ்ச நாளுக்கு போடுறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா ஹெவி ஒர்க் அவுட்ஸை நம்ம ரொம்பவே அவாய்ட் பண்ணணும். என்ன ரீசன் அப்படின்னா நம்ம நார்மலாவே ஒர்க் அவுட் பண்ணும்போது நிறைய ஸ்வெட் ஆகும். அதுவும் ஹெவியா ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ணும்போது ரொம்பவே ஸ்வெட் ஆகும். ஸ்வெட் ஆனா நமக்கு என்ன ஆகும், அரிப்பு ஏற்படும். அப்போ நார்மல் டைம்லயே நமக்கு அப்படி இருக்கும்போது நம்ம ஹேரை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஸ்கின்ல ஸ்வெட் ஆகும்போது ரொம்பவே அரிப்பு ஏற்படும். அதனால நம்ம ஹெவி ஒர்க் அவுட்ஸ் பண்ணாம ரொம்பவே காமா கொஞ்சம் சின்ன சின்ன எக்ஸசைஸ் மாதிரி பண்ணி கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ஹெவி ஒர்க் அவுட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்த டிப் என்ன அப்படின்னா கெமிக்கல்ஸ் அதிகமா இருக்கிற சோப்பு, பாடி வாஷ் எல்லாம் பயன்படுத்துறத தவிர்க்கணும். ஏன்னா அதுல இருக்க கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்ம ஸ்கின்ல ரொம்பவே அஃபெக்ட் ஆகிறதுக்கு காரணமா இருக்கும். அதுக்கு பதிலா நம்ம தேயிலை மர எண்ணெயை பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம ஸ்கின்னை ரொம்பவே பத்திரமா பாத்துக்கலாம். ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நம்ம வேக்சிங் பண்ணதுக்கு அப்புறமா ஹாட் வாட்டர்ல குளிக்க கூடாது. ஏன்னா நம்ம ஸ்கின் ரொம்பவே சாஃப்டா இருக்கும் இல்லையா. இந்த டைம்ல நம்ம ஹாட்டா தண்ணியில எடுத்து குளிக்கும் பொழுது நம்மளோட உடம்புல தடிப்புகளும் சிவப்பா பருக்களும் வரத்துக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. அதனால நம்ம வேக்சிங் பண்ணதுக்கு அப்புறமா ஹாட் வாட்டர்ல குளிக்கிறத தவிர்க்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டா கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னை ரொம்பவே பத்திரமா நம்ம பாத்துக்கலாம். இந்த எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு அதோட ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல ரிவீல் பண்ணுங்க. இந்த மாதிரி சீக்ரெட்டான டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐபிசி மங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்ட்ரோல் பண்ணவே முடியல வெயிட் லாஸா. ஐயோ நம்ம வெயிட் போட்டோமே அந்த மாதிரி இல்லாமல்